கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. இன்று 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று நாம் தியானிக்கும் வசனம் யோவான் 14வது அதிகாரம் 14வது வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இன்று வெள்ளிக்கிழமை நமது ஆசீர்வாத டிவியினுடைய உபவாச நாள். விசேஷமாக இன்று நம்ம உபவாசம் இருந்து தேவ சமூகத்தை நோக்கி நம்ம ஜெபிக்கின்றோம். கர்த்தர் உபவாசத்தோடு நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் கேட்கிறார். உங்கள் குடும்ப காரியமானாலும் சரி அல்லது ஊழிய காரியமானாலும் சரி, எதுவானாலும் தேவ சமூகத்தை நோக்கி நாம் கேட்க வேண்டியது அவசியமாய் இருக்கின்றது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகின்றார். அதனோடு கூட இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், என் நாமத்தினாலே என்னுடைய பேரை சொல்லி என்ன கேட்டாலும். இன்றைக்கும் கூட நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுடைய பேரை சொன்னால் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அவங்க எழுதி கொடுத்தாங்கன்னா நல்ல ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ எதுலேயும் சீட் கிடைக்கிறது லகுவாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா. அதே போல் ஒருத்தருடைய பேருக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு இருக்குது. அதே போல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்று சொல்லும் பொழுது அப்படியே நமக்கு பரலோகத்திலிருந்து அது உண்டாகின்றது. முந்தின வசனம் பாருங்க, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரா, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். ஆனால் இன்னொரு ஒன்றையும் சேர்த்து சொல்லுகின்றார், குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக. அப்போது தேவன் மகிமையடையும்படியாக ஒரு காரியத்தை நமக்கு அவர் அனுக்கிரகம் பாராட்டுகின்றார். நம்ம ஜெபிக்கின்ற ஜெபத்திற்கு அவிதமாக பதில் கொடுக்கின்றார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அப்போ இதிலிருந்து என்ன புரிந்து கொள்கிறோம்? அவருடைய நாமத்தினால் நம்ம எதை கேட்டாலும் அதை செய்வார். ஆனால் அதில் தேவன் மகிமையடைய வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை குறைச்சல் உண்டாக நம்ம ஒரு காரியத்திற்கு விண்ணப்பம் செய்வோமானால் அதில் நம்ம விரும்பினது, நம்மளுடைய மனது விரும்புகிறதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்ம யூஸ் பண்ணி ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி போராடும் பொழுது அது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை குறைச்சலான காரியமாக இருக்கலாம், அல்லது சத்துருக்கள் தூஷிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கலாம். அப்போ அப்படிப்பட்ட காரியத்தில் கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டார். பிதா மகிமையடைகிற காரியமாக எது இருந்தாலும் அதிலே அவர் பதில் செய்கிறார் என்று பார்க்கின்றோம். 1 யோவான் 5வது அதிகாரம் 14-15வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். அப்போது என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்போ நம்ம அவருடைய நாமத்தினால நம்ம எதை கேட்கணும்? அவருக்கு சித்தமானவைகளாக இருந்தால், பிதா மகிமையடைகிற காரியமாக இருந்தால் நிச்சயமாக அதற்கு தடையே கிடையாது. அது அப்படியே தேவன் நமக்கு அருளி செய்கிறார். இயேசு மகாராஜா அப்படியே நமக்கு அருளி செய்கின்றார். சங்கீதம் 115 முதல் வசனம் கூட சொல்லுகின்றது, எங்களுக்காக அல்ல கர்த்தாவே, எங்களுக்காக அல்ல, உமது கிருபையின் நிமித்தம் உடைய சத்தியத்தின் நிமித்தம் உடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும் என்று சொல்லி இங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் அநேகர் உபவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்தி உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கலாம், நமது டிவி ஊழியங்களுக்காக ஜெபிக்கலாம். ஒன்று நிச்சயம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் கேட்கிற காரியத்தினால பிதா மகிமையடைய வேண்டும், அவருக்கு சித்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் இயேசுவின் நாமத்தினால் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செய்வார் என்று விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுப்பார். இந்த நாளில் விசேஷமாக உங்களுடைய ஜெபங்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு அவருடைய நாமத்தினால் கேட்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுக்கிறார் என்று நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக பதிலை பெற்றுக்கொள்வீர்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வசனத்தின்படி உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் எதை கேட்டால் இதோ பிதா மகிமையடையும்படியாக
நான் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீர். இதோ உம்முடைய பிள்ளைகள் விண்ணப்பங்களை ஜெபங்களை உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கும் பொழுது நீர் அவைகளுக்கு நீர் நிச்சயமாகவே பதில் கொடுக்கிறீர் ஐயா. கர்த்தாவே, இதோ இந்த நாளில் விசேஷமாக இந்த வருடத்தினுடைய நிறைவு மாதமாகிய இந்த டிசம்பர் மாதத்தில் இதோ இந்த வருடம் முழுவதும் உடைய சமூகத்தில் உடைய பிள்ளைகளுடைய ஜெபமும் உபவாசமும் கண்ணீரும் உடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கின்றன அல்லவா. கர்த்தாவே, நீர் அவைகளுக்கெல்லாம் நிறைவாய் பதில் கொடுத்து நீர் மகிமையடைவீராக, உடைய பிள்ளைகளை கனப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.